அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆம் தேதி சுகமாயிருப்பீங்க என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்துவார், இனியும் நடத்துவார். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, இனியும் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார். எண்ண முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களை நடத்துவார் என்று சொல்லிக்கொண்டே இருங்க. சொல்லிக்கொண்டே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இன்றைக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையை கேட்போம். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஷார்ட் மெசேஜில் தேவன் உங்களோடு பேசும்போது அப்படியே எனக்கு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1ஆம் நிருபம், அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்தளிக்கிறார். வரங்களை பகிர்ந்தளிக்கும் ஆவியானவர். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக ஓட்டத்தில் நீங்க தேவனை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டேஸ்ட் அண்ட் சீ. அப்போ ஆண்டவரை ருசிக்கணும்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தில் நீங்க நிரப்பப்படணும். அப்போதான் ஆண்டவர் உங்களுக்குள் இருந்து கிரியை செய்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் உங்களில் இருந்து கிருபை வரங்களை செயல்படுத்தும் போது தேவனுடைய பிள்ளைகளை ஆச்சரியமான காரியங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இந்த பூமியில அறியப்படாதவர்களாக இருக்கலாம், முகவரி தெரியாதவர்களாக இருக்கலாம், படிப்பில் குறைந்தவர்களாக இருக்கலாம். உங்க மேல ஒரு தெய்வீகமான அபிஷேகம் இருக்கும் என்றால் உங்களிலிருந்து வரங்கள் செயல்படும். அவனுடைய புரோஜனத்துக்கு தக்கதாக வேதம் சொல்லுகிறது. அவருடைய சித்தத்தின்படி அவர் பகிர்ந்து கொடுக்கிறார். உங்களுக்கு என்ன வரங்களை கொடுக்கணும் ஆண்டவருக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அப்பா, உங்களுடைய ஆவியின் வரங்களால் என்னை நிரப்பும், உங்க சித்தத்தின்படி என்னை நிரப்பும் அப்படின்னு கேளுங்க. ஆச்சரியமா கர்த்தர் உங்களை நிரப்பி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். 1 கொரிந்தியர் 14:12 நீங்களும் ஆவிக்குரிய வரங்களை நாடுகிறவனானபடியால் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக அவைகளில் தேறும்படி நாடுங்கள். ஆவியின் வரங்களை நாடணும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க நல்ல தேரணும், மெச்சூரிட்டி கிறிஸ்டியன்ஸா மாறணும். அப்போ உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமேன். அப்போ அந்த கிஃப்ட்ஸ் உங்களுக்குள்ள கிரியை செய்யும்போது பாருங்க, ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானமுள்ள வார்த்தையை சொல்லுவீங்க. நீங்க ஜெபிக்கும் போது செல்லத்தில் பிசாசுகள் அலற ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் பிசாசுகளை எதிர்க்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார்னு அர்த்தம். ஆமேன். சிலரோடு கூடி சேர்ந்து ஜெபம் பண்ணுவீங்க. உங்களை அறியாம நீங்க பேசுகிற வார்த்தை, ஜெபிக்கிற வார்த்தை அவங்களுக்கு தீர்க்க தரிசனமாகவே இருக்கும். சரியா? நீங்க வளரணும். அதான் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அவர் பகிர்ந்தளிக்கிற கர்த்தர். கையை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். நல்ல பிதாவே, உங்களுடைய பிள்ளைகள் ஆவிக்கு ஒரு ஜீவியத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணுங்கிற நோக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆவியின் வரங்களை பகிர்ந்தளிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கிருபையினால் உங்களுடைய பிள்ளைகள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணட்டும், வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மேற்கொள்ளட்டும். அலுவலக பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, பிள்ளைகள் பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே செய்ய போறீங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறக்காமல் ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணிவிட்டு ஈவினிங் டைமில் இன்றைக்கி ஷேர் பண்ணேன்னு கேட்டிங்களான்னு அவங்களோட கொஞ்சம் பேசுங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஆண்டவர் என்ன பேசினார்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் நீங்கள் அனுப்பினதுடைய பலனை நீங்கள் பார்க்க முடியும். ஹிந்தி மொழியில் கேட்டவங்க உங்களுக்காக நன்றி சொல்கிற ஆண்டவருக்கு நீங்களும் மற்றவங்களுக்கெல்லாம் இந்த செய்தியை ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களும் கேட்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்துங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 72995
4633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.